ஒரு மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணுகிட்ட வந்து இப்போ ஒரு கணக்கு சொல்றாங்க. என்னன்னா, "உன்கிட்ட இப்ப நான் ஒரு ஆப்பிள் குடுக்குறேன். இன்னொரு ஆப்பிள் குடுக்குறேன். திரும்ப இன்னொன்னு குடுக்குறேன். உன்கிட்ட மொத்தம் எத்தன ஆப்பிள் இருக்கும்?" அப்படின்னு கேட்குறாங்களாம். அந்த பொண்ணு 4 அப்படின்னு சொல்றாளாம். சரி, ஓகே. நான் வேற மாதிரி கேட்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேம் வந்து ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் அசைச்சு ஆக்ஷன்லாம் பண்ணி, "நான் இப்போ உன்கிட்ட ஒரு ஆப்பிள் குடுக்குறேன். திருப்பி இன்னொன்னு குடுக்குறேன். மறுபடியும் 1 குடுக்குறேன். இப்ப எத்தன?" அப்படின்னு கேட்டா, திருப்பியும் 4 அப்படி 4 இருக்கு அப்படின்னு சொல்றாளாம். சரி, ஓகே. இவளுக்கு இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு, உன்கிட்ட நான் ஒரு ஸ்ட்ராபெர்ரி குடுக்குறேன். இன்னொரு ஸ்ட்ராபெர்ரி குடுக்குறேன். மறுபடியும் ஒரு ஸ்ட்ராபெர்ரி குடுக்குறேன். இப்போ உன்கிட்ட எத்தன இருக்கும் அப்படின்னு கேட்டா, 3 அப்படின்னு கரெக்ட்டா சொன்னாளாம். இப்பதான் மேம்க்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சாம். இப்ப திருப்பி ஆப்பிள் அதே மாதிரி கேட்குறாங்களாம். உன்கிட்ட நான் ஒரு ஆப்பிள் குடுக்குறேன். இன்னொரு ஆப்பிள், இன்னொரு ஆப்பிள். இப்ப எத்தன இருக்கு அப்படின்னு கேட்டா, 4 அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நீ ஆப்பிள மட்டும் 4ன்னு சொல்ற? அப்படின்னு மேம்க்கு செம்ம கோவம் வந்து திட்டி கேட்டோனே, ஆமா மேம். ஏன்னா என் பேக்ல ஆல்ரெடி நான் ஒரு ஆப்பிள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாளாம். ஸோ, ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே முடிவு பண்ணிறக்கூடாது. அதர் சைட்ல இருந்து ஒரு விஷயம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முடிவுக்கே வரணும். ஸ்டே ஹேப்பி.